வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி பெஸ்ட்டா, இந்தியன் அஸ்ட்ராலஜி பெஸ்ட்டா, எதில் வந்து அக்யூரேசி வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும்? இல்லை அவர் எந்த முறை வேணால் பின்பற்றலாம், பட் உங்களுக்கு அவர் சொல்கிற ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா? ஏன்னா அவங்க போடுற வீடியோஸ்லேயே தெரிஞ்சிடும் அவங்க வந்து அஸ்ட்ராலஜி வந்து ப்ராப்பராக கற்றுட்ருக்காங்களா, இல்லை கஸ்டமர்ஸை ஏமாற்றி வரவங்கள பார்த்து ஒரு ஃபேக்கான விஷயத்த சொல்லி ஏமாத்துறாங்கிறது அவங்க போடுற வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்கிறது தான் ஒரு அஸ்ட்ராலஜியோட முக்கியமே தவிர அவங்க வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் சன்னை பேஸ் பண்ணி. ஈவன் ஒருத்தரோட ஜோடியாக் சைன், உங்களோட ஜோடியாக் சைன் என்னன்னு சொல்றதுனா கூட அவங்க அங்கே சொல்றது வந்து அந்த சன் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறத வச்சு தான் சொல்றாங்க. அதை தான் நம்ம ஊரில் லக்னம்னு சொல்றாங்க. ஸோ அவங்க பட் இந்தியன் அஸ்ட்ராலஜி கம்ப்ளீட்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் சந்திரன், நிலாவை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். நட்சத்திரங்கள், தசா இருப்பு, இது எல்லாமே நம்ம இதை பற்றி பேஸ் பண்ணுறோம். பட் மெயினாக கிரகங்கள் எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சே நம்மளால் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாவே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஈவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராசியோ லக்னமோ நட்சத்திரமோ இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு, என்ன பொசிஷனில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்து மட்டுமே கரெக்டாக நம்மளால் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். நான் அந்த முறையில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டே நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னா. ஸோ இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையே இல்லை. அதனால் அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய முறையை பின்பற்றுறாங்க. ஏன்னா கேபி அஸ்ட்ராலஜி இருக்குது, புலிப்பாண்டி சித்தர் சொன்னது இருக்குது, பராசமுத்தர்லேருந்து நிறைய வியாசர் எழுதின ஜோதிடத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் நிறைய சங்ககால தமிழ் இலக்கியத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த முறையை ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இல்லை, பட் நீங்கள் சொல்கிற ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் சொல்கிறது நடக்குதா? நீங்கள் சொல்கிறது டேட்டு முன்ன பின்ன டேட்டில் நடக்கலாம், 1 or 2 days தள்ளி நடக்கலாம், இல்லை 1 month 2 months டிலே. ஏன்னா நம்மளோட பிளானட் பொசிஷன்ஸே வந்து கரெக்டாக 100% அக்யூரேசியாக வந்து நம்ம பிளானட் பொசிஷன்ஸ் வந்து இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது சுற்றுறதுல பிளானட்ஸ் வந்து மூவ்மெண்ட் பொசிஷன்ஸ் வந்து இதில் வந்து சின்ன சின்ன பொசிஷன்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் ஒரு 90% உங்களுக்கு அக்யூரேட்டாக சொன்னாவே அவர் ரொம்ப லாஜிக்கலாக, மேத்தமெட்டிக்கலாகவும் சரி லாஜிக்கலாகவும் சரி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டுமே நீங்கள் பாருங்கள்.